ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சபையினுடைய ஒழுங்கு காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார். எபேசுவின் சபையின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவன் எப்படி ஒரு மந்தையை, அதாவது சபையை இருமாப்பாய் ஆண்டுவிடக்கூடாது, பட்சபாதத்தோடு கூட நடத்திவிடக்கூடாது என்கிற காரியத்திலே தெளிவாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை வழங்குகிறார். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும், அதாவது உன் சபையில் வருகிற விசுவாசிகள் முதிர் வயதுள்ளவர்கள் தகப்பன்மார்கள் வரலாம், ஒரு சகோதரனைப் போல இருக்கிற பாலிய புருஷர்கள் இளம் வயது வாலிபர்கள் வரலாம், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் இருப்பார்கள், பாலிய ஸ்திரீகள் இருப்பார்கள். ஒவ்வொருவரையும் உன் குடும்பத்தில் உள்ள ஒரு தகப்பனைப் போல, தாயைப் போல, ஒரு சகோதரனைப் போல, ஒரு சகோதரியைப் போல நீ பாவித்து புத்தி சொல்லணும் அப்படின்னு சபையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவு போல நீ இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆலோசனைகளை வழங்க வேண்டும். ஆனால் 20ஆம் வசனத்தில் அவர்கள் பாவம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். அப்படின்னா திரும்ப அந்த பாவத்தை அவர்கள் செய்கிறதற்கு யோசிப்பாங்க. ஒரு குடும்ப உறவைப் போலத்தான் சபையில் நீ தலைவனாக இருந்தாலும் அந்த தலைமை பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருக்கிற நீ ஒரு முதிர் வயதுள்ளவனை தகப்பனைப் போல, பாலிய புருஷனை சகோதரனைப் போல, முதிர் வயதுள்ள தாய்மார்களை ஸ்திரீகளை தாய்களைப் போல, பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடனும் சகோதரி போல பாவித்து நீ புத்தி சொல்லு என்று முதலிலே ஆலோசனையை தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் சபையை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் காணப்படுகிறார்கள். பேதுருவும் தன்னுடைய நிருபத்திலே 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையிலும் எழுதுகிறார். உங்களில் உள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனதோடும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சபையை நடத்திராத, கட்டாயத்தின் பேரில் சபையை நடத்திராத, உன் குடும்பமாக பாவித்து மனப்பூர்வமாக அவர்களுக்கு நீ ஆலோசனைகளை வழங்கு. பட்சபாதம் இல்லாமல் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் முன்பாகவும் நீ கடிந்து விடு என்று சொல்லிதான் இங்கே ஆலோசனைகளை கொடுக்கிறார். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கண்காணிப்பானவன் சபையின் தலைவன், சபையின் மேய்ப்பன். அவன் இருமாப்பாய் ஜனங்களை ஆளக்கூடாது, மாதிரியாக இருந்து அவன் கண்காணிப்பு செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று முதலிலே அந்த சபையின் தலைவன் சபையில் உள்ள சக விசுவாசிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து உத்தம விதவைகளாகிய விதவைகளை கணம் பண்ணு என்று சொல்லி 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பேசுகிறார். அதாவது விதவைகளுடைய தகுதிகள், நீ விதவைகளாக சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த நாட்களிலே ஒரு அரசாங்க வேலையிலே கணவன் இருந்தார் என்று சொன்னால், அவர் மரித்து விட்டால் தன்னுடைய மனைவி மரிக்கிற வரையிலும் அந்த கவர்மெண்ட் அரசாங்கத்திடமிருந்து உதவித்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய மனைவிகளுக்கு அப்படிப்பட்ட உதவித்தொகைகள் கிடைக்காது. அப்படிப்பட்ட அந்த விதவைகள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், யாராலும் அதாவது உதவித்தொகை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை சபையில் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் உத்தம விதவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது இஸ்ரவேலர்கள் யூதர்களுடைய பண்புகள் விதவைகளை பராமரிக்கக்கூடியதாக இருந்தது. ஆண்டவரும் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கட்டளை கொடுத்திருந்தார். உபாகமும் 24வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் அவர்களுக்கு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயாகில் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு
கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் மோசையின் மூலமாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். பவுலினுடைய நாட்களிலும் நடத்தப்பட்ட சபைகளிலே அங்கே அநேக விதவைகள் இருந்தபடியினால் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதிலே பவுலுடைய நாட்களில் கொஞ்சம் பிரச்சனை என்ன என்று சொன்னால், அங்கே வயதான விதவைகளும் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தார்கள், அங்கே இளம் வயதுள்ள விதவைகளும் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தார்கள். அந்த இளம் வயதுள்ள விதவைகளை ஏன் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், 11வது வசனத்தில் இளம் வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் பொழுது அவருடைய சரீரங்களிலே இச்சையான காரியங்கள் தோன்றும் பொழுது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். நீ அவங்கள கூட்டிகிட்டு வந்து சபையின் பொறுப்புகளில் வைப்ப, அவர்களை ஜெபிக்கிறவர்களாக வைத்திருப்ப, அவர்களை ஆராதிக்கிறவர்களாக வைத்திருப்ப, அவர்களுக்கு சில சின்ன சின்ன ஒரு வீடு விசிட்டிங் இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்திருப்ப. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த பாவ உணர்வுகள் அது தூண்டப்படும் பொழுது அவர்கள் அந்த வேலையை விட்டுட்டு அவங்க தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாக திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரர்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். தேவையில்லாமல் அதாவது வீடுகளுக்குள்ளே புகுந்துக்கிட்டு வீடுகளில் அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்தில் 2 அர்த்தத்தில் பேசுகிற காரியங்கள், வீண் அலுவற் காரியங்கள் தேவையே இருக்காது. ஊழியத்திற்கு அழைப்பே இருந்திருக்காது. அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ண போனேன்னு இருக்கிறது, அளப்புகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையால் இளம் வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் சத்ருவானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாகாமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். கொஞ்சம் பேர் இப்படி நான் எல்லாரையும் விதவைகளை சேர்த்துக்கொள்ளணும் பராமரிக்கணும்னு சொல்லி சபையில் சேர்த்த போது சிலர் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து அவங்க வீடு வீடாக சுற்றி திரிந்து அவர்கள் விலகி போய் ஆக்கினைக்கு உட்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே அவர்களை சேர்த்து கொள்ளாத என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த விதவையானவளுடைய தகுதி முதல்ல 9ஆம் வசனத்தில் 60 வயசுக்கு அவள் குறையாதவளாக இருக்கணும், ஒரே புருஷனுக்கு மனைவியாக அவள் வாழ்ந்திருக்கணும், அவள் பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து, அதாவது பிள்ளைகளை வளர்க்கிறது மாத்திரமல்ல, அந்நியர்கள் வீடுகளுக்கு வந்தாங்கன்னா அவர்களை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி தாழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகல நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால், ஒரே ஒரு புருஷனை தாங்க அவள் திருமணம் முடிச்சிருந்தா, பிள்ளைகளை எவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டா தெரியுமா, அந்நியர்கள் வந்தால் எவ்வளோ அருமையாக உபசரிப்பா தெரியுமா, பரிசுத்தவான்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அத்தனையாய் கற்றுக்கொண்டால், அவள் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு எத்தனை உதவி செய்தா, எல்லா நற்கிரியைகளும் அவளிடத்தில் நிறைந்து காணப்பட்டது என்று சொல்லி அவள் வாழ்கிற இடத்தில் உள்ள ஜனங்கள் நற்சாட்சி கொடுத்தாங்கன்னா அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகளின் கூட்டத்தில் நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே 60 வயதுக்கு மேற்பட்டு நற்காரியங்களை செய்கிறதில் அவள் பேர் பெற்றவளாக இருந்திருக்கணும். ஒரே ஒரு கணவனோடு கூட தான் அவள் வாழ்ந்திருக்க வேண்டும். அடுத்தபடியான இன்னொரு தகுதி 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் அவள் நிலைத்திருப்பாள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனத்தில், அன்னாள் என்ற விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். உத்தம விதவைகள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்களுடைய வேலை எப்படி இருக்கணும்னா, ஓசியில் சோறு போடுறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தின்ன இடத்துல அப்படியே படுத்து கிடப்பேன், வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறாங்க, நல்லா அருமையாக பராமரிக்கிறாங்க என்று சொல்லி இல்லாதபடி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அதாவது அப்படிப்பட்ட விதவைகளுக்கு அருமையான பெயர்கள் அந்த நாட்களிலே வழங்கப்பட்டது. சபைக்காக வேண்டுதல் செய்வோர், வாசல் காப்பாளர் அல்லது தேவனுடைய பலிபீடம் என்று எல்லாம் அழைத்தார்கள். அது இங்கே அன்னாளை குறித்து லூக்கா அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உத்தம விதவை ஆலயத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்டவர்களை தான் நீ விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யி. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள், சாப்பாடு கிடச்சா சாப்பிட்றது, திங்கிறது, தூங்கிறது இப்படின்னு இருக்கிற ஆட்களை நீ சேர்த்து விடாத. ஒரு வேளை கூட குனிஞ்சி செய்யாமல், நற்கிரியைகளை செய்யாமல், அவர்கள் அங்கே ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல் அவர்கள் வாழ்க்கையை சுகபோகமாய் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை சேர்த்து கொள்ளாத. அவர்கள் உயிரோடு கூட செத்தவர்கள், அவர்கள் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அதாவது தன் சொந்த ஜனங்களை, உறவினர்களை விசாரிக்க தெரிகிற விசுவாசியாக இருக்கணும். விசேஷமாக தான் வீட்டாரை அவன் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கணும். சபைக்கு சேர்ந்துட்டேன், ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டின் தேவைகளை சந்திக்காமல் சோம்பல் அலுவற்காரர்களாக விசுவாசிகள் இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய உறவினர்களை கவனிக்காமல், வீட்டை கவனிக்காமல், அவர்களுக்கு உபதேசம் பண்ணாமல், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை, அன்றாட தேவைகளை சந்திக்காமல் ஒருவன் ஊழியன்னு சொல்லி ஏமாற்றுவான் என்று சொன்னால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் அவன் கெட்டவனாக இருப்பான் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை வழங்க. அதுக்கு பதிலாக அவன் ரட்சிக்கப்படாமே இருந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 16வது வசனத்தில் விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால், அதாவது ஒரு மகன் அவர் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்து அவனுடைய தாய் விதவையாக்கப்பட்டிருந்தால் இவர்களுக்கு உதவி செய்யணும். பிள்ளைகள் தான் உதவி செய்யணும். சபையானது உத்தம விதவையாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. அதாவது விசுவாசி தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியை, அதாவது இவன் வாலிபனாய் வளர்க்கிற வரையிலும் அவர்கள் எத்தனையாய் உதவி செய்தார்களோ அதற்கு நன்றி கடனோடு கூட அவர் தன்னுடைய தாய் விதவையாக்கப்பட்டிருந்தால் அவளை உதவி செய்கிறவனாக இருக்கணும். அவளை கொண்டு போய் சபையில் தூக்கி கொண்டு போட்டுறக்கூடாது. சபையானது அங்கே ஒருத்தரும் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்களே, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை பராமரிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குதே. இன்னும் அவர்கள் மேலே அந்த பாரத்தை, சபையின் மேலே அந்த பாரத்தை சுமத்தாத என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அதாவது வசனத்தை வாசிக்கிறதில், உபதேசிக்கிறதில் பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கென்று வாழ்கிற உத்தம ஊழியர்காரர்களுக்கு நீ ரெட்டிப்பான கனத்தை கொடுக்கணும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதே. அதாவது ஊழியம் செய்கிறவர்களுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூப்பனவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உனக்கு சபையில் உதவி செய்கிற மூப்பர்கள், கண்காணிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாக நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய காரியங்களை கெடுக்கும்படியாய் எவனாவது குற்றம் சாட்டினான்னு சொன்னால், எப்படி பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு குற்றத்திற்கு 2-3 சாட்சிகள்னால் அந்த வாக்குகளினால் நிரூபிக்கப்பட வேண்டுமோ அதே போல் நிரூபிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை நீ உடனே பேச்சை கேட்டுட்டு நீ உடனே ஆக்ஷன் எடுத்துடாத. 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ அதை ஏற்றுக்கொள்ளாத என்று சொல்லி பேசுகிறதை பார்க்குறோம். நீ பட்சபாதத்தோடு எந்த காரியத்தையும் செய்கிறாத. இவர் எனக்கு வேண்டியவர், என் சொந்தக்காரர், இவருக்கு நான் உதவி செய்யணும், இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இவரை எப்போ பிடிச்சி மாட்டணும்னு இருந்தேன்னு சொல்லி நீ பட்சபாதத்தோடு ஒன்றையும் செய்திடாத. விசாரணைக்கு முன் நிர்ணயம் பண்ணாமல் ஒரு 3 சாட்சி இல்லாமல் விசாரிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானம் எடுத்துறாத. இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. அந்த சபையின் தலைவனுக்கு சொல்கிறார், ஜெபிக்க வர்றவங்க மேலே கையை வைக்காதுன்னு சொல்லலை. அவர்கள் நாட்களில் ஊழியத்திற்கு நியமிப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய மூப்பரானவர்கள், கண்காணியானவர்கள், ஊழியத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் மேலே கைகளை வைத்து ஊழியத்திற்கு அவர்களை நியமிப்பார்கள். நீ அதனால் சீக்கிரமாக எல்லாருக்கும் பதவிகளை கொடுத்துறாத. ஊழியத்தில் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. ஏன்னா 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு,
ஒரு கண்காணியாக இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கணும்? ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணுமே, தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரிகிறவனாக இருக்கணுமே, சமுதாயத்தில் நற்சாட்சி பெற்றவனுமாக இருக்கணுமே, உதவிக்காரனும் அப்படி இருக்கணுமே, ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கிறானா இதெல்லாம் பார்க்கணுமே. ஆகவே நல்லா விசாரிச்சுட்டு அப்படிப்பட்டவங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடு, மற்ற பொறுப்புகளை கொடு, கண்காணி பொறுப்பை கொடு, உதவிக்கார பொறுப்பை கொடு. இல்லாமல் நீ வேகமாக சீக்கிரத்தில் கைகளை வச்சு அவர்களுக்கு பதவிகளை கொடுத்துறாத. ஏன்னா அவர்கள் பாவத்தோடு கூட இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு சபையை முழுவதும் அவர்கள் பாதித்து அவர்கள் அதை அழித்து போட்டு விடுவார்கள். கொஞ்சம் புளிச்ச மாவு பிசைந்தமா முழுவதையும் அது புளிச்சு போக பண்ணிருமே. அப்படி நீ செய்கிறதற்கு உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாத, அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துறாத, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இந்த பழிச்சொல் இவர் தாங்க அவரை ஊழியத்தில் ஏற்படுத்தினார், அதுக்கப்புறம் தாங்க சபை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி எவனும் உன்னை குற்றப்படுத்தாதபடி உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமலும் உன் வயிற்றுக்காக உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதனேயஸ் என்று சொன்னால் வயிற்றுக்காக குடிக்கப்படுகின்ற ஒரு திராட்சரசம் என்று சொல்லி கிரேக்க மொழியில் அது அழைக்கப்படுகிறது. அதை தான் கொஞ்சம் தண்ணி கலந்து இல்லைன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்து அதை நீ குடி. ஏன்னா தீர்த்தையும் சுத்தமாக ஒரு புது திராட்சரசத்தை கூட, அந்த இனிப்பான திராட்சரசத்தை கூட குடிக்காமல் இருந்ததுனால அங்கே எபேசுவில் உள்ள இருந்த தண்ணீர் சுண்ணாம்பு கலந்த தண்ணீராக இருந்தபடினால வயிற்றில் ஏற்பட்ட அந்த பலவீனங்கள் நீங்கும்படியாக கொஞ்சம் திராட்சரசத்தை, அதாவது அதேனேயஸ், இது தலையை பாரமாக்காத ஒரு திராட்சரசம், போதை தருகின்ற திராட்சரசம் அல்ல. புதிதாக பிழிந்த மருத்துவ குணம் கொண்ட அந்த காரியத்தை கொஞ்சம் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலர் பாவங்கள் ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருப்பான், அது சில நேரங்களில் வெளியரங்கமாகி நியாய தீர்ப்புக்கு முந்திரும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும், அப்படியே தான் இருக்கும். அதே போல் சிலருடைய நற்கிரியைகள் செய்கிறது உடனே வெளியே தெரிஞ்சிடும், சில நற்கிரியைகள் செய்கிறது வெளியே தெரியாமல் இருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது, அது நிச்சயமாக ஒரு நாளில் வெளியே தெரிஞ்சிடும். பாவம் செஞ்சாலும் ஒரு நாளில் வெளியே தெரிஞ்சிடும், நற்கிரியைகள் செஞ்சாலும் ஒரு நாளில் வெளியே தெரிஞ்சிடும். ஆகவே நற்கிரியைகளை செய்கிறவர்களாக வாழுவோம் என்று சொல்லி சபையின் தலைவனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சபையில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கும் தகப்பனை எப்படி கனம் பண்ணி எப்படி நடத்தணும், அதே போல் சபையின் பொறுப்பில் இருக்கிறவங்க விதவைகளை எப்படி நடத்தணும், உத்தம விதவைகளை எப்படி நடத்தணும், இளம் விதவைகளை எப்படி நடத்தணும், ஊழியத்தில் பொறுப்புகளை கொடுத்து நியமிக்கிறதுக்கு முன்பாக தலைகளில் கைகளை வைத்து அந்த பதவியை கொடுப்பதற்கு முன்பாக எவ்வளவு ஜாக்கிரதையாய் விசாரித்து செய்யணும் என்று சொல்லி எல்லாம் இங்கே ஆலோசனைகளை பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் கடைபிடிக்கப்படும் என்று சொன்னால் ஒரு குடும்ப உறவோடு கூட அந்த சபை நடத்தப்படும், ஒரு பரிசுத்தத்தோடு கூட நடத்தப்படும். எந்த ஒரு தேவனுக்கு விரோதமான காரியங்களும் அங்கே இல்லாதபடி அருமையாக அந்த சபை நடத்தப்படும். அப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.